பிப்ரவரி 14 சனிக்கிழமை. ஏற்றுக்கொள்கிறார். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17. நம்முடைய பலவீனங்களையும் நோய்களையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் அருமை ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது நம்முடைய உள்ளம் ஆனந்த பரவசம் அடைகிறது. நம்முடைய கண்கள் ஆனந்த கண்ணீரை பொழிகின்றன. அவரைப் போல நம்மை நேசிக்கிறவர்கள் வேறு யார் உண்டு? மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். நோய்களையெல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். உலகத்தாரை பாருங்கள். ஒருவருடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. பணம் இருந்தால் அதை பங்கு போட மட்டும் அநேகர் முன் வருவார்கள். ஒருவருடைய சந்தோஷத்தையும் மேன்மையையும் பேர் புகழையும் பங்கு போடவும் ஏற்றுக்கொள்ளவும் ஏராளமானவர்கள் வருவார்கள். ஆனால் ஒருவருடைய வேதனைகளையும் கண்ணீரையும் நோய்களையும் ஏற்றுக்கொள்ளவோ மனிதர் யாரும் இல்லை என்பதே உலக நிலையாயிருக்கிறது. ஒரு பிள்ளை நோயினால் பீடிக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். தகப்பனால் அந்த நோயை ஏற்றுக்கொள்ளவோ சுமக்கவோ முடியாது. அதிகபட்சமாக ஒரு மருத்துவரைத்தான் வரவழைக்க முடியும். பிள்ளை வலியினால் துடித்துக் கொண்டிருந்தார். ஏதாவது ஒரு வலி நிவாரண மருந்தை கேட்டு மருத்துவரிடம் கெஞ்சத்தான் முடியும். என் பிள்ளையினுடைய வேதனையை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடும். யோபுவின் நிலையை பாருங்கள். தன் பிள்ளைகளையும் ஆஸ்திகளையும் இழந்து நின்ற நிலைமையில் சரீரம் முழுவதிலும் கொடிய வியாதியும் அவரை பற்றி கொண்டது. அப்பொழுது அவருடைய மனைவி, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். யோபு 2:9. உங்களுடைய துயர நேரத்தில் உங்களை ஆறுதல் படுத்த ஒருவர் கூட இல்லாமல் போய்விடலாம். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்து விடாதையுங்கள். உங்களை உள்ளன்போடு நேசிக்க கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். நமக்காக அவர் சரீரம் முழுவதும் சவுக்கினால் அடிக்கப்பட ஒப்புக் கொடுத்தார். தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய நோய்களையும் வியாதிகளையும் அவர் சுமந்து ஏற்றுக்கொண்டதன் அடையாளமே அவருடைய காயங்களும் தழும்புகளுமாகும். வேதம் சொல்லுகிறது, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்குச் செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:23-24. தேவ பிள்ளைகளே, அவர் ஏற்கனவே அவைகளையெல்லாம் சுமந்து தீர்த்திருக்க நீங்கள் துயரத்தோடு ஏன் வாட வேண்டும்? அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். அங்கே உங்களுக்கு ஆறுதல் உண்டு, உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே. எபேசியர் 3:13.